இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க. ஸோ ஒயரிங் பண்ணுறீங்க. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் ஈபிலேருந்து பவர் எடுப்பீங்கள்ல. ஸோ சிங்கிள் பேஸ் பவர் போதுமா நம்ம வீட்டுக்கு, அல்லது 3 பேஸ் பவர் தான் எடுக்கணுமா? ஸோ ஈபிலேருந்து அதை எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது? நம்ம வீட்டுக்கு சிங்கிள் பேஸ் பவர் போதும், 3 பேஸ் பவர் வேணாம், இல்லை சிங்கிள் பேஸ் பவர் பத்தாது, 3 பேஸ் பவர் தான் வேணும். இது எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது? அதை கன்ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் ஈபிலேருந்து சிங்கிள் அல்லது 3 பேஸ் பவர் நீங்கள் எடுக்க முடியும். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வீட்டில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, லைட்டு, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, ஏசி, இது மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதோட டோட்டல் லோடு. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் ஒரு வாட்ஸ் இருக்கும். ஃபார் இது லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் இருக்கும், 9 வாட்ஸ் இருக்கும், 10 வாட்ஸ் இருக்கும். அதே மாதிரி எத்தனை லைட்டு 9 வாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 10 லைட் யூஸ் பண்ணிங்கன்னா 10 × 10 9 90 வாட்ஸ். இது மாதிரி நீங்கள் டோட்டலாக என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதோட டோட்டல் வாட்ஸ் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல, என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அதோட டோட்டல் வாட்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு பிறகு ஃப்யூச்சரில் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணி டோட்டல் வாட்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா எபோவ் 5000 வாட்ஸுக்கு மேலே போச்சுன்னா 3 பேஸ் பவர் நீங்கள் வாங்கணும். இல்லை வாட்ஸ் பிலோ 5000 வாட்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் சிங்கிள் பேஸ் பவரே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்.